இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான வால்வா சாவா போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு நடக்குது. இந்த போட்டி ஒரு விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் மாதிரி. இதில் வெற்றி பெறும் அணி டைரக்டா செமிஃபைனல் போவாங்க. தோக்கிற அணி டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். நமக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பவுலிங்கில் நம்ம சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தமிழக வீரர் அஸ்வினை டீமுக்குள்ளே சேர்க்க வேண்டிய நேரம் கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணியில் டாப் 6ல் 3 பேர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னரை எதிர்கொள்றது சற்று கடினமான விஷயம். ஸோ அஸ்வினை நம்ம டீமுக்குள்ளே சேர்க்க வேண்டிய தருணம் இது. அதே மாதிரி நம்ம அனுபவமிக்க வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமியும் இந்தியன் டீமுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அவர் விக்கெட்ஸ் உழுவாத தருணத்தில் கூட ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி நம்மளுக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. தென்னாப்பிரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமான மேட்ச்சில் தோத்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய வரலாறு. அவங்களுக்கு சோக்கர்ஸ்னு ஒரு டேக் வேற இருக்குது. முக்கியமான மேட்ச்சில் தோத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தண்ணியில் கண்டம் வேற. மழை பெஞ்சு தான் அவங்களோட முக்கியமான மேட்சஸ்லாம் அவங்களோட ரிசல்ட்ஸே பாதிக்கிற லெவலுக்கு இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய வரலாறு. இந்த வரலாறு திரும்ப நடக்குமான்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அது நடந்தால் அதுவும் இந்தியாவுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேட்ச் பாதியிலே நின்றுச்சுன்னா 2 பேருக்குமே 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம ரன் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம திரும்பி செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம மழையை பார்த்து நம்ம விளையாட மாட்டோம். நிச்சயமாக நம்ம ஒரு வெற்றிக்காக தான் விளையாடுவோம். இரு அணிகளுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கிலாந்து மண்ணில் 2 போட்டிகளும் மோதிருக்காங்க. 2 பேருமே தலா 1 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இரு அணிகளுமே வெற்றிக்காக போராடுவார்கள் என்பதால் இந்த போட்டி நிச்சயமாக ரசிகர்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும்.